ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மெஷர்மெண்ட் போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ காட்டுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னென்ன மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 டைப் ஆஃப் பர்சஸ் நான் பண்ணியிருக்கேன். 3மே காம்போவாக நம்ம சேல் பண்ணலாம். காம்போவாக சேல் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம இதுக்கு கால்குலேஷன் பண்ணலான்னு கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஜிப்புக்கு மேலே ஒரு துணி வச்சு அட்டாச் பண்ணி திருப்புறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜிப்பை தனியாக வச்சு திருப்பாமல் இப்படி வச்சு திருப்புறப்போ ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விடை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்குங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அமுச்சு விடுங்க, அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. அவங்கெல்லாம் ஷேர் பண்ணுறப்பவே நமக்கு வரும் லாபம் அதிகமாக இல்லாமல். நம்மளுடைய பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி கஸ்டமர்ஸை கெயின் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது 40 ரூபாய்ங்க, இது 50 ரூபா, இது 60 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையாக நம்ம வேரியேஷன் காட்டலாம். இப்போது நல்ல துணி வாங்கி நம்ம தைக்கிறப்போ தாராளமாக ஒரு பர்ஸுக்கு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா முடிக்கும் நம்ம காட்டலாங்க. 110 ரூபா முடிக்குமே நான் காமிச்ச பர்சஸ் எல்லாம் விற்கலாம். அதனால் நம்மளுடைய பொருள் தரமான பொருளாக நீங்கள் காமிக்கிறப்போ விலைகள் கூடுதலாக கொடுக்கலாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணப்போ கேட்டு ஒரு விஷயம், இந்த ஃபோம் ஷீட் எங்கே வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோம் ஷீட்டு நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு ரெக்ஸின் ஷாப்பில் கிடைக்குங்க. த்ரெட்டெல்லாம் விற்கிற ஷாப்ஸில் கிடைக்குங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன அந்த கடைகள்லாம் போய் கேளுங்க, கண்டிப்பாக இந்த ஃபோம் ஷீட் கிடைக்கும். இது ஹோல்சேலாக எங்கே வாங்குறதுன்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. நான் ஃபோம் ஷீட்டே யூஸ் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஃபோம் ஷீட்டு தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஓவன் எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இதுவும் ஹோல்சேல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா நான் ஓவன் கிளாத் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்களே காமிச்சிடுவாங்க. இந்த துணி உள்ளே வச்சு தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் ஓவன். நான் ஓவனுக்கு மேலே நீங்கள் லைனர் கிளாத் போட்டுக்குங்க. சுடிதார்லாம் தைக்கிற லைனர் கிளாத் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நான் ரன்னிங்கில் வாங்கி வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவு கட் பண்ணி நான் தைச்சிக்கிறேன். லைனிங் கிளாத்தை கூட எங்கே வாங்குறதுன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் அந்த லைனிங் கிளாத்தை பற்றி சொல்கிறேன். சுடிதார் தைக்கிற அந்த லைனர்ஸ் இருந்தாலே போதுங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சோட எண்டை நான் அப்படியே விடாமல் சைடில் தைக்கிறேன். அதுக்கு மேலே ஜிப்பு பெருசாக நீட்டிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுறப்போ அந்த இடத்துல ஃபினிஷிங் அழகாக வருங்க, குட்டியாக இருக்கும். மேலே பைண்டிங் பண்ணுற மாதிரி தைச்சி எடுத்துடுறோம். இந்த பவுச்சுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக ஒவ்வொரு இடம் வரப்போவும் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஏறக்குறைய ஒரு 4-5 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன் இந்த பேகு. இந்த பேக்கில் எப்படி ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேக்கை வச்சு தான் நான் என்கிட்ட இருக்க பேக் எல்லாமே ஒரு மாடலாக வச்சு தைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எது நல்லாயிருக்கு நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. எட்ஜஸ்ட்லாம் பாருங்கள், தைக்கவே இல்லை. பேக் தைக்கிறவங்களாம் கண்டிப்பாக லார்ஜ் ஸ்கேலில் தாங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிக்ஸாக் மிஷின் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு ஜிக்ஸாக் பண்ணி ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்துருக்கலாம். அது பண்ணவே இல்லை, அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. தைச்சி வெளியில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நேம் ஸ்பாயில் ஆகிடுங்க. திருப்பி யாரும் வாங்க மாட்டாங்க. எதுவுமே ஒரு ப்ராடக்டை நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ பக்கா ஃபினிஷிங்கில் இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம திருப்பி பார்த்துருவோமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 அடி தான் அடிச்சிருக்காங்க. மேலே 2 ஜிப்பை கொடுத்துட்டு அடித்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கில் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு பதிலாக நீட்டாக ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துட்டோம்னா திருப்பி கூட நம்மகிட்ட நல்லாயிருக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவாங்க. கமர்ஷியலாக பண்ணுறப்போ அந்த மாதிரி அடிச்சிருவாங்கங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஃபினிஷிங் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடணும். என்னோடது பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ஃபினிஷிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல கார்னரை வளைச்சி 1 இன்ச்சுக்கு நான் மேலே ட்ரா பண்ணிவிட்டு அந்த எட்ஜை ஒரு முக்கோணமாக தைக்கிறேங்க. அப்போது அடியில் ஒரு பேஸ் நமக்கு கிடச்சிரும். கிடச்சிட்டுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பர்ஸ். டைப் ஆஃப் பர்ஸ்ன்னு சொன்னேன். இது செகண்ட் மாடல். ஃபஸ்ட் மாடல் உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் காட்டல. ஏன்னா செகண்டும் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் தைக்கிறோம் இல்லையா, இது மட்டும்தான் மாறுபடும். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மாடல். அந்த சைடு பிடிச்சி தைச்சோம் இல்லையா, தைச்சிட்டோம்னா அது மாடல் 2 ஆகிடும்.
மாடல் 1ம் மாடல் 2ம் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த முக்கோணம் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இதில் மொபைல் ஃபோன், பென்சில் இந்த மாதிரியெல்லாம் உள்ளே வச்சுக்கலாங்க. மாடல் நம்பர் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. இந்த ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தால் அந்த எட்ஜு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் உள்ளே நிறையாவே வச்சுக்கலாங்க. நம்ம இப்போது இந்த முக்கோணமாக கட் பண்ணதை ஒன்று கை வச்சு ஹெம் பண்ணிடுங்க, இல்லைன்னா மிஷின்லேயே லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட் பண்ணி அந்த எட்ஜு கூட தேய்ங்க, இல்லை அப்படியே விட்டுருங்க. அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. இது எந்த விதத்துலையும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. சம்டைம்ஸ் நான் அப்படியே விட்டுடுவேங்க, இல்லைனா சம்டைம்ஸ் நான் வந்து அதை மிஷினில் போட்டு தைப்பேன். மிஷினில் தைக்கிறப்போ பின்னாடி பக்கமும் அதோட தையல் நல்லாவே தெரியும். அதனால் அந்த தையலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அப்படியே விட்டுடுவேன் நான். இது மாடல் 2ங்க. இதில் நிறையா காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே ஜிப்பு போடுறப்போ கையில் உள் சைடு அழுத்தி விட்டு அந்த ஃபினிஷிங்கை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த பைண்ட் பண்ணி தைச்சிருக்கிறது எல்லாமே உள்ளே போயிடும். காம்போன்னு சொன்னேன் இல்லையா, அடுத்தது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஓவன் கிளாத் வச்சு தான் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல நான் கட்டிங்கோடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா தையலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கடைசியில் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். நான் வந்து 12க்கு 20ங்கிற மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபினிஷிங் வரதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த துணி எங்கே வாங்கினதுன்னு கேட்பீங்க. கோயம்புத்தூரில் இருக்க சிபிசி அந்த துணி வாங்கின அதே பேக்கில் தான் இந்த பேக்கையும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த துணியோட விலை வந்து 250 ரூபா ஒரு மீட்டர். கிளாத் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கான கிளாத்து நம்ம பட்டுப்பாவாடை தைக்கிறதுக்கு கீழே ஒரு கோல்டன் பார்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக வாங்கிக்கிட்டது. நிறையா இந்த கிளாத் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேக்கு தைச்சா நல்லாயிருக்கும், ஒரு கோல்டன் லுக் வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு அட்ராக்ஷன் இருக்குமேன்னு சொல்லி தான் இந்த கிளாத் எடுத்து நான் தைச்சிட்டு வரேங்க. கோல்டன் மிக்ஸ் பண்ணி என்கிட்ட லேஸ் இருந்ததுங்க. அந்த லேஸையுமே அட்டாச் பண்ணிடலான்னு சொல்லி அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், நம்ம கையில் தூக்கிட்டு போகிறப்போ நல்ல அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்காக இந்த லேஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ரன்னர் ஆட் பண்ணுங்க. ரன்னர் ஆட் பண்ணி முடிக்கணும். அதுக்கும் முன்னாடி நம்ம இதுக்கு ஹேண்டில் வைக்கணுங்க. ஹேண்டில் வைக்கிறதுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரெஸ் பண்ண இடத்துலேருந்து ரைட்டு லெஃப்ட்டு 2 இன்ச் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேக்கோட லென்த் இப்படி விரித்து போட்டாலே தெரியுங்க. அதே அளவுக்கு லென்த் எடுத்துட்டேன், 22 இன்ச்சஸ். அதோடைய அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான் வச்சுருக்கேன். இப்போது ஹேண்டில் ரெண்டையுமே உள் சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு திருப்பிட்டு மேல் தையல் போட்டோம்னா சீட்டிங் அழகாக. ஃபைனலாக ரன்னர் ஆட் பண்ணுங்க. ரன்னர் ஆட் பண்ணி முடித்தாலே பாதி பேக்கோட வேலை முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நம்ம திருப்பணும். திருப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் இந்த பேக்கும். இப்போது இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சஸ் 2 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி பைண்டிங் கொடுத்துடலாங்க. தைச்சாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி இதையும் தைச்சி இதுக்கு ஒரு பைண்டிங் கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேகு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கசன் இல்லாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டைப் ஆஃப் பேக்குன்னு சொல்லியிருக்கேன். இது நம்பர் 3. நம்பர் 2 வந்துட்டு நம்மளுடைய காஸ்மெட்டிக் வைக்கிறது. நம்பர் 1 நம்ம மொபைல், நம்ம பென்னு, பென்சிலு இந்த மாதிரி ஐட்டம் வச்சுக்கிறது.
மாதிரி 3 டைப் ஆஃப் பேக் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்சில் பவுச் தரலாம். இப்போது காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்தால் அவங்களுக்கு காஸ்மெட்டிக் போடுற மாதிரி தரலாம். நம்ம வீட்லேயே அம்மாங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி கொடுக்கலாம். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லவன்யா.